டேஸ்ட்டான புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் கூட வச்சு சாப்பிட இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்து காஞ்சது, கொஞ்சம் கடுகு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சது, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், பெரிய வெங்காயம். அதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 கிலோ அளவு புடலங்காவை ஏற்கனவே நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு புடலங்காய் வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது, ஏன்னா புடலங்காய்க்கு வந்து டக்குன்னு உப்பு இறங்கிடும்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு புடலங்காய். உங்களுக்கு வேகலை அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெயிலே வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 3 பூண்டை நான் நல்லா நச்சுட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இறக்கி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த புடலங்காய் பொரியல். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.